பழச மறக்க கற்றுக்கணும். எது மட்டும் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்ததோ அதை மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்கும். மிச்சது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணணும். எரேஸ் பண்ண பழகிக்க. பழகிக்கணுமா? எனக்கு எதுவுமே பழகிக்க வேண்டாம், செஞ்சு காமிப்பேன். நீ இந்த அயோக்கியத்தனெல்லாம் பண்றதுக்கு உறுதுணையா இருக்கிறது உன்னோட காக்கி சட்டை தானே? அந்த காக்கி சட்டையே இல்லாம பண்ற. அது இல்லைன்னா நீ ஒரு சராசரி மனுஷன். அப்போ உன்னோட சந்தோஷம் எல்லாம் இரேஸ். என்னடா பண்ணிட்டு இருக்க? யார் மேல கை வைக்க? என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல? பார்த்தா தெரியுது. பீச்ல வந்து போட்டோ எடுக்க வந்தியா? பொம்பளை குறுக்கி. ஏண்டா? அக்கா, என்னாச்சு? என்ன தைரியம் இருந்தா அப்படி பண்ணுவ? போட்டோவாடா நீ எடுக்கற? என்னாச்சு? என்ன ஆச்சா? உங்களை போட்டோ எடுக்கறா ராஸ்கல். போட்டோ தான எடுத்தேன். என்னடா போட்டோ தான் எடுத்தியா? என்ன பொம்பளை போட்டோ எடுக்கிறதுக்காடா வந்த? புருக்கி. முதல்ல போட்டோ எடுப்பீங்க, அப்புறம் பொம்பளைங்க மேல கை வைப்பீங்க, அப்புறம் அவளோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கே பிறந்திருக்கீங்கடா. அதிகார போதை வந்துருச்சுன்னா என்ன வேணா பண்ணுவீங்கடா ராஸ்கல். என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? உங்க பொண்டாட்டிய போட்டோ எடுக்கிறான். வேற என்ன? ராஜேந்திரன். எந்த ஏரியா? போரூர். போரூர். உன்னோட இந்த மொபைல் போனை போரூர் D4 ஸ்டேஷனுக்கு வந்து வாங்கிக்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? நான் யார் தெரியுமா? டெப்யூட்டி கமிஷனர் போலீஸ் அங்க கௌஷிக். போய் அவரோட பொண்டாட்டிய நான் போட்டோ எடுத்தேன். ஓ பிரியா, பாப்பா கூட்டிட்டு போ. வா. ரேகா, ஒரு நிமிஷம். உனக்கு ஏன் மேல கோபம் இருந்தா அது என்கிட்ட காட்டணும். ஆல்ரைட்? டிசிபி சார், சும்மா கோச்சிக்காதீங்க. யாரோ ஒரு பொம்பளை பத்தி நினைக்கிறதுக்கு பதிலா தாலி கட்டி உங்களை நம்பி வந்திருக்காளே உங்க பொண்டாட்டி, அவளை எப்படி காப்பாத்துறதுன்னு பாருங்க. சும்மா கோச்சிக்கிட்டு. உனக்கு ஒரு வழி பண்ண. போறதுக்கு அதுக்குள்ள என்ன இல்ல, அவசரம்? நிறைய வேலை இருக்கு பிரியா. சொன்னா கேளுங்க, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. இல்ல, நிஜமாவே எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆண்டி, நீங்க போக கூடாது. குட்டி, அவளே சொல்றேன். இந்த தடவை விட்டுடுடா. நான் இன்னொரு தடவை வந்து உன்னோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ஓகே? அப்புறம் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஐயோ போயிடலாம். இல்ல, நான் ஆன் தி வே ஏதாவது பாத்துக்கிறேனே. போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. சொன்னா என்ன கிளம்புங்கன்ற? மழை பெய்ற மாதிரி இருக்கு. அவங்க பாட்டுக்கு நான் கிளம்புறேன்னு சொன்னதுமே நீ ஒத்துக்கிறிய? சொன்னா கேட்டதானே. ஒன்று பண்ணலாமே, நம்ம வேணும்னா ஒரு காட்டேஜ் புக் பண்ணிட்டு நைட் இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில் கிளம்பலாமே. இல்ல இல்ல, மழைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா சார்? வேலை தானே முக்கியம், உங்களுக்கே தெரியுமே. அப்போ சரி, ஏங்க நீங்களே ரேகாவை ட்ராப் பண்ணிட்டு வந்துருங்களேன். எனக்கு எந்த ஆக்ஷேபனையும் இல்லை. போலாமா? இல்ல இல்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் பிரசன்னா வர சொல்றேன்.
பிரசன்னா சொல்லுங்க. பிரசன்னா எங்க இருக்கீங்க பிரசன்னா? நான் இப்போ திருவான்மூர்ல இருக்கேங்க. அப்படியா? பிஸியா இருக்கீங்களா? இல்லைங்க, சொல்லுங்க. ஓகே, நான் இப்ப கோல்டன் பீச்ல இருக்கேன். கொஞ்சம் இங்க வர முடியுமா? இல்ல, என்ன பிக்கப் பண்ணணும், அதுக்காக தான். மழை வர மாதிரி இருக்கு. வண்டி இல்லைங்க. சரி, ஓகே, நான் வரேங்க. அங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. டைம் என்ன பரவாயில்ல? நோ ப்ராப்ளம், நான் வெயிட் பண்றேன். ஓகே. ஓகே, தேங்க்யூ வெரி மச் பிரசன்னா. யூ வெல்கம். தேங்க்யூ. வந்துருவார். சாப்பிடு. காஃபி ஆர்டர் பண்ணட்டுமா? இல்ல வேண்டாம், பிரசன்னா வந்துருவாரு இப்போ. அவர் வந்ததுக்கு அப்புறம் ஆர்டர் பண்ணலாம். இல்ல வேண்டாம், வந்த உடனே கிளம்ப வேண்டியதானே. ரேகா பிரசன்னாவே கூட்டிட்டு வந்திருக்கலாமே. ஐயோ, அவருக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. எழுத்து எழுத்து எழுத்து, அவ்வளவுதான். ஆமா, எழுத்து எழுத்து எழுத்து, கரெக்ட். ஆனா ஃப்ரீயா இருந்தா ரேகாக்கு மட்டும் லிஃப்ட் கொடுப்பாரு. குட் ஈவினிங் சார். என்ன கூப்பிட்டதுமே வந்துட்டீங்க? எந்த வேலையும் இல்லையா? போலாமா? இவராவது காஃபி சாப்பிட்டு போலாமே. இல்ல வேண்டாம். இது கூட சார் சொல்ல மாட்டாரோ? சார், நாளைக்கு ஆஃபீஸ்ல சந்திக்கலாம் சார். பை திவ்யா. பை குட்டி. வாங்க. பை பிரியா. பை. எங்க நான் அப்பவே சொன்னேன்ல, பிரசன்னாவும் ரேகாவும் லவ் பண்றாங்கன்னு. பாத்தீங்களா? ரேகா பிரசன்னாக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்ட உடனே வந்துட்டாரு. அப்படியா? ஆமா. இந்த சாப்பிடு. ரேகாவை காதலிக்கிறானா? அம்மா, நான் யூனிவர்சிட்டிக்கு போய் மார்க் லிஸ்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, ஒரு நிமிஷம் இரு. பிரசன்னா, ஒரு நிமிஷத்தை. ஹலோ பிரசன்னா, இரு. நான் தான் எடிட்டர் பேசுறேன். சொல்லுங்க சார். 11 மணிக்கு நம்ம ஆபீஸ்ல ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, சீக்கிரம் கிளம்பி வாங்க. சரி சார், வந்துடுறேன். அத்தை, நானும் கிளம்புறேன். பிரசன்னா, நீ ஆஃபீஸ்க்கு தானே போற வழியில யூனிவர்சிட்டியில உள்ள ட்ராப் பண்ணிட. மாமா என்னெல்லாம் ட்ராப் பண்ணுவாரா? அவருக்கு ஆஃபீஸில் ஏகப்பட்ட வேலை இருக்கும். இந்து, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. வா, நானே உன்னை இறக்கி விட்டு போகிறேன்.
வரேன். பத்திரமா போயிட்டு வாங்க 2 பேரும். வரேம்மா. ஜாக்கிரதை. என்ன மாமா? முடி மேல கை வைக்காத சொல்லிட்டேன். கோச்சுக்காதீங்க. இந்த போலீஸ்காரங்க பைக் ஓட்டும் போது போன் பேசக்கூடாதுன்னு ரூல் போட்டாங்கல்ல, அதே மாதிரி ஃபிகருங்களும் ஏத்திட்டு போக கூடாதுன்னு ரூல் போடணும். ஓ தேங்க்ஸ். எதுக்கு? என்ன ஃபிகர்னு ஒத்துக்கிட்டதுக்கு. ஆமா மாமா, நீங்க உங்க ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து இந்த ஃபிகருங்களுக்குலாம் மார்க் போட்டிருக்கீங்களா? மார்க்கா? இல்ல. உங்களால மட்டும்தான் மாமா இப்படி இருக்க முடியும். நீங்க சுத்த வேஸ்ட். ஆமா, எனக்கு நீங்க என்ன மார்க் போடுவீங்க மாமா? பேசாம வந்தீனா உனக்கு நிறைய மார்க் போடுவேன். இப்படி கல்லாட்டா பண்ணிட்டே வந்தீனா உனக்கு 0 தான். 0 போடுவீங்க. பேசாம வா. வர முடியாது. ஒரு நிமிஷம் இரு. ஹலோ பிரசன்னா, வணக்கம் சார், சொல்லுங்க. நீங்க ஆபீஸ் வரும்போது A3 ஸ்டேஷன்ல இருந்து ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணிட்டு வந்துருங்க. நான் சொல்லியிருக்கேன். சரி சார், நான் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன மாமா? போற வெளில ஒரு சின்ன வேலை முடிச்சு போயிடலாம். அதெல்லாம் முடியாது. எப்ப பார்த்தாலும் வேலை தானா? என் கூட வரும்போது வேலை தானா? எடிட்டர் சொல்லியிருக்காரு. என்ன விளாடுறியா? உட்காரு. போங்க மாமா. 10 நிமிஷம் தான் உட்காரு, உடனே போயிடலாம். போங்க. இந்து வெயிட் பண்ணு, இந்த வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுங்க. என்ன? வந்துடுறேன். சார் வணக்கம். வணக்கம். ஆராய்ச்சி பத்திரிகையிலேருந்து வந்திருக்கேன். ஆமா, ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்க. ஃபேக்ஸ் மிஷின் ரிப்பேர் ஆயிருச்சு, அதனால தான் அனுப்ப முடியல. சரிங்க. ஹலோ, இதோ வரேன் சார். சார், என்ன? ரிப்போர்ட் வாங்கிட்டு போக வந்திருக்கார். ம், சார், என்ன கம்ப்ளைண்ட்? நான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வரல. ஆனால் எனக்கு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கு. மிஸ்டர் பிரசன்னா, பத்திரிகைக்காரன் போலீஸ்க்கும் மக்களுக்கும் பாலமாக இருக்கணும், பாரமாக இருக்கக்கூடாது. பத்திரிகை நடத்துறது மக்களுக்காக தான், அது நடத்தப்படுறதும் மக்களால் தான். பத்திரிகைக்காரங்க என்றைக்குமே போலீஸ்க்கு துணையாக தான் இருப்பாங்க, அநியாயத்துக்கு இல்லை. எழுத்தாளருக்கு பேச கத்தா கொடுக்கணும். நான் அதை சொல்ல வரல சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னது? பர்சனல் விஷயம். எனக்கு அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை. ரிப்போர்ட் கொடுங்க, நான் கிளம்பணும். எனக்கும் நேரம் இல்லை சார், நான் என்ன பேசல. பேசிட்டு போங்க. ரேகாவை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அவங்கள பற்றி பேசுறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? எனக்கும் ரேகாக்கும் இருக்கிறது ப்ரெஸ்ஸுக்கும் போலீஸ்க்கும் இருக்கிற உறவு மட்டும்தான் சொல்லி பூசி முழுகிடாதீங்க. மறைக்கணும்னு நினைக்கிறவன் தான் பூசி முழுகுவான். நான் அந்த மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற பதிலும் ஏறத்தாழ அந்த மாதிரி தான் இருக்கு. இதை பாருங்க, எனக்கும் ரேகாக்கும் உள்ள நட்பை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பல. விரும்புறதுனால சொல்ல விரும்பலையா, இல்லை உங்கள் நட்பை அதையும் தாண்டி போயிட்டுருக்கா? எது உண்மை? உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிற ஆள் நான் கிடையாது. எதுவாக இருந்தாலும் நேரடியாக கேளுங்க. சரிங்க, நேரடியாகவே உங்களை கேட்குறேன். நீங்கள் ரேகாவை காதலிக்கிறீங்களா? என்ன மௌனம்?
ஏன்னா இது ஒரு கேவலமான கேள்வி. இதுக்கு பதில் சொல்லுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஆனாலும் சொல்றேன், எனக்கும் ரேகாக்கும் இருக்கிறது வெறும் நட்பு மட்டும்தான். இந்த நட்பு மலர்ந்து காதலா பூக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? உண்மை என்னன்னு சொன்னீங்கன்னா பொய் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன். பொய்யை சொன்னீங்கன்னா உண்மை என்னங்கிறது நான் தெரிஞ்சுப்பேன். அப்போ எப்படியும் உங்களுக்கு எது சொன்னாலும் நம்பிக்கை இல்லைல்ல? பேசாம இந்த கேள்வியே மறந்துடுங்க. மறக்க முடியலையே, மறக்கிற ஜாதி இல்லைன்னா. நீங்க எதுவும் மறக்கிறது இல்லையா, இல்ல மறைக்கிறது இல்லையா? சும்மா பேசிட்டே இருக்காதீங்க சார். இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? ரேகாவை நீங்க காதலிக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. ரேகாவை நீங்க காதலிக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அதானே உண்மை? ஹலோ, சொல்லுங்க மிஸ்டர் பிரசன்னா. ரேகாவை நீங்க காதலிக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. ஆமா, ரேகாவும் நானும் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம். போதுமா? பலம் உடைத்திடும் பகை வரை